புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பேர் வைக்கணும்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு எதனா ஒரு கிறிஸ்டின் பேர் நீங்களே வைங்க ஐயா அப்படின்னும் போது ஐயா சொன்னார், ஏசுராஜின்னு வச்சுங்க அப்படின்னாரு. ஐயா அந்த அளவுக்குலாம் நான் இல்லை, அதுக்கு எனக்கு அந்த மாதிரி பேர் தானே ஐயா, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினா எனக்கு பேர் நீங்கள் வைங்க அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு அதே 4 வருஷம் அந்த இதுலேயே சொல்கிறேன். நான் அப்போ பைபிள் எடுத்து நிறைய வாசிக்கும் போது எனக்கு பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பேர். அவருடைய அந்த ஊழிய பாதைகளெல்லாம் அதெல்லாம் படிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை அப்போ என் பேர் ராஜினும் போது பவுல் ராஜின்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், என்னுடைய பைபிளில் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட்டில் பிரித்து எடுக்கப்பட்ட பவுல்னு இருக்கும். அதில் பேனலை ராஜின்னு நான் எழுதிக்கிறேன். அதில் அது எழுதிட்ட பிறகு சரி இது யார் மூலியமா வெளிப்படலையே, இத்தனை வருஷம் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணேன். மே மாதம் 19ஆம் தேதி ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தினாரு. நின்று வேலை செஞ்சு கரெக்டாக 5:30 மணி வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். யதார்த்தமாக எனக்கு திடீர்னு தோணுது ஒரு மாதிரி, நீயும் அங்கேயே இந்த பேர் அதெல்லாம் வச்சுன்னு எதிர்பார்த்துருக்குற, பவுல போல உனக்கு எதிர்க்க ஒருத்தரை வச்சு உன்னை வழி நடத்தின்னு இருக்கிறேன்னு அப்படின்னு ஐயாவை எனக்கு வெளிப்படுத்தி காட்டினாரு. 6 வருஷம் காலமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த சபைக்கு எண்ணிக்கை வந்தேன்னா அன்னையிலேருந்து என்ன எவ்வளோ போராட்டம் கஷ்டம் இருந்தாலும் அது ஆண்டவர் ஐயா மூலிமா அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அவர் வார்த்தையின் மூலிமா எனக்கு அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறேன். அநேக கஷ்டங்கள் போராட்டம் இருந்தாலும் அவர் மூலிமா ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பேசும்போது அது ஒரு ஆறுதலாக இருக்கும். 6 நாளும் நான் எவ்வளோ துன்பத்தில் இருந்து வந்தாலும் அந்த சண்டே அவர் உட்காந்து அவர் வார்த்தையை கேட்கும் போது எனக்குள்ள அந்த இதெல்லாம் போன மாதிரி இருக்கும். வீண் பேச்சு ஐயா கிட்ட கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் எதை பேசினாலும் அதில் ஒரு தேவனுடைய பிரசன்னம் தான் இருக்கும் அவர் பேசும்போது. இந்த பிளஸ்ல என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்களோட ஆண்டவர்கிட்ட நீங்க அப்படியே இன்னைக்கே கொடுத்துருவீங்க. abundantly bless. abundantly நிரம்பி வழிகிற பிளஸ். abundant எக்கச்சக்கம். இரண்டாவதாக actually ஆக்சுவலினா இப்போ உங்க வீட்டில் ஆக்சுவல்னா அதுக்கு என்னவோ அது ஆக்சுவல் அதுக்கு என்னவோ இப்போ ஒரு நாயை கூப்பிடுறீங்க, அதை கூப்பிட்டு நல்ல பாதம் பருப்பை ஊற வச்சு தம்பி நல்லா சாப்பிட்றா, நீ நம்ம வீட்டு நாய் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறீங்க. இன்னொரு சைடில் இன்னொரு பாத்திரத்தில் நல்ல சிக்கன் அருமையான சின்ன சின்ன எலும்புகளோடு செய்து ஒரு கறியாக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த நாயை நீங்கள் கொடுத்துருக்கிற நைட்டு ஊற வச்சு அந்த பாதாம் பருப்பை சாப்பிட போகுமா, இல்லது இந்த சிக்கன் அருமையாக சின்ன சின்ன எலும்பு தான், பெருசெல்லாம் கிடையாது, கடிச்சா நொறுக்கி அப்படியே சாப்பிட்டு அந்த சிக்கன் கிட்ட போகுமா? இதுதான் ஆக்சுவலி பெஸ்ட். ஆக்சுவலி பிளஸ்ட். அபுண்டன்ட்லி பிளஸ்ட்னா எக்கச்சக்கம், ஆக்சுவலி பிளஸ்ட்னா அவசியமானவை. உங்களுக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவை, காலையில் என்ன தேவை, 10 மணிக்கு என்ன தேவை, மத்தியானம் என்ன தேவை, இரவு என்ன தேவை, இப்படி ஆக்சுவலா பிளஸ் பண்ணக்கூடிய பிளஸ். மூன்றாவதாக பிளஸ் இஸ் பிளஸ்ட். இது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வயசாகி போச்சு, மெல்ல பட்டாணி சாப்பிட்றாடே, நல்லா பொரிஞ்சிருக்கிற பட்டாணி நான் வச்சுக்கினேன், இதை அவங்க கையில் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? அவன் பலிஸ்டாங்க. முதல்ல என்ன சொல்லுங்க, ஏன் அதெல்லாம் அவனுக்கு தட்டி கொடுத்துட்டேன்? அது என்னால கடிக்க முடியாது. என்ன விட்டோம்னா நான் தான் நேக்கா செட் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாம். அது டப்பா டான்ஸ் ஆடி உழுது போச்சுன்னா பல்லோட பல்லு. இப்போ தேவன் உங்களை பிளஸ் பண்றார் என்றால் அது பிளஸ்டா இருக்கணும். புரியுதுங்களா?
செத்த போனதுக்கு என்னதான் 1000 ரூபா மாலை போட்டால் கூட, ஆள் உயர மாலை போட்டால் கூட அது கேட்க போகுதுப்பா. நல்ல மாலை போட்டீங்கன்னா சாமிங்களா. அதேதான். ஆள் உயர மாலையை அந்த செத்த படத்துக்கு போட்டுனாங்க, அது நான் சந்தோஷப்பட போதா? லைட்டாக சிரிச்சா கொடுக்குமா? செத்த படம் தான் இப்படிதான் இருக்கிறது. இந்த ஆள் ஒரு மாலை போட்டீங்க, சரிமா? நம்ம வாழ்க்கை அப்படிதான். செத்த பணத்துக்கு போட்ட மாலையை பார்த்து சிரிக்குமா சிரிக்காது, நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உன்னை பிளஸ் பண்ணிருக்கிற பிளஸ் அது பிளஸ்டா இருக்கணும் உனக்கு. விளங்குதுங்களா? நான்காவதாக bless me in thee. என்னுடைய blessing தேவைப்படுகிற நேரத்தை விட்டு தேவையற்ற நேரத்தில் வரும் பொழுது அது யூஸ் இல்லை. அப்போ நீ பிளஸ் பண்ணப்பட்டிருக்குமா? ஆபிரகாம் கதை வேற, இதை வச்சு நீங்க நிறைய பேர் ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பிளஸ் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை மாற்றுகிற ஒரு பிளஸிங்கா இருக்கணும். உங்க பிரச்சனையை தீர்க்கிற பிளஸிங்கா இருக்கணும். உங்க போராட்டங்கள் விடுதலை செய்கிற பிளஸிங்கா இருக்கணும். அதோட நின்றக்கூடாது, அது தொடரணும். கீழிருந்து மையத்துக்கு வந்துட்டீங்க, இப்போ மையத்திலிருந்து உயரணும். இதுக்கும் அது உதவும். அதான் பிளஸ் இன்டீட். கடன் வரைக்கும் உங்களை கொடுத்து காப்பாத்திட்டு அடுத்து முதல் இல்லாத ஒரு வியாபாரத்தை உங்களை கொண்டு போய் விட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க எங்க போறீங்க? கடனுக்கு தான் போறீங்க. மாஸ்டர், கடன்ல இருந்து தீர்த்தீங்க, அடுத்துக்கு வழி இல்லையே. இந்த பிளஸ் அதை செய்யும். இதை செய்யும். விழுந்த உன்னை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, உனக்கு வேண்டிய அனுகூலங்களை செய்கிற பிளஸிங். ஐந்தாவதாக bless them all. உன்னோட உன் குடும்பம், உன்னை சார்ந்து வாழ்கிறவங்க, உன்னோட இணைக்கப்பட்டிருக்கிறவங்க, உன்னோட பயணம் பண்ணுகிறவங்க, நிற்கிற இடத்துல யாரெல்லாம் தெரிஞ்சாலோ தெரியாதாலோ யாரெல்லாம் நிற்கிறாங்களோ, நீ வார்த்தையை எங்க பேசுறியோ அந்த இடத்துல bless them all. இந்த பிளெஸிங்க தேவன் கொடுக்க வந்தார். இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நபர் பிரச்சனைக்குரிய நபராகவே இருப்பார். இங்க இருந்தாலும் பிரச்சனைக்குரியவராக இருப்பாரு. இருக்கிற இடத்துல எல்லாமே பிளஸ். இதுக்குதான் உங்களையும் என்னை அழைச்சிருக்காங்க. உன்னை பிடிக்காதவன் யாருமே இருக்க மாட்டான். உன்னை வெறுக்கிறவன் யாருமே இருக்க மாட்டான். நீ வரன்னு தெரிஞ்சா இன்னும் 2 டிக்கெட் வந்து சேர்றாங்க. எப்பா சிஸ்டர் வந்திருக்காங்களா? ஐயோ, அவங்க இருந்தாலே ஒரு கலகலன்னு இருக்குப்பா. ஐயோ, அந்த சகோதரர் வந்திருக்கிறாரா? ஐயோ, 10 நிமிஷம் பேசினா போதுங்க. அத மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது நான் விட மாட்டேன். எப்போ வராருங்க அவரு? bless them all. blessed, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. பிளஸ் ஆசீர்வாதம். இப்போ blessed ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நிலை உன் வாழ்க்கையில் இருக்கு. 7 நீங்க இருக்கிறீங்க, உங்களை ஒருத்தர் வாழ்த்துறார். இந்த பெராக் எப்படிப்பட்டது என்றால், உங்களை ஒருத்தர் வாழ்த்தினார் இல்லையா, அதனால அவன் வாழ்த்தப்படுவான்.
விளங்குதா? உங்களை யாரோ ஒருத்தர் பார்த்தாங்க, சிஸ்டர் உங்களுக்கு ஒரு குறை வராது இந்த வருஷம், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த அபிஷேகம் உங்க மேல இருந்தா உங்களை பார்த்து சொன்னவன் ஆசீர்வதிக்க. அந்த அபிஷேகம் நம்ம மேல இல்லைன்னு வைங்களேன், சொன்னவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்காது. ஏன் இருக்காரு? அவன் சொல்லிட்டு போவான், அப்பதான் கீழே விழுந்து கால் உடையணும். இப்போ ஒருத்தர் உங்களை பார்த்து வாழ்த்தினாரு. எப்படி வாழ்த்துறாரு? சிஸ்டர் அருமையான சாரி எங்க வாங்கினீங்க? வண்டி எங்க வாங்கினீங்க? செருப்பு எங்க சிஸ்டர் வாங்கினீங்க? எங்க பண்ணீங்க அந்த த்ரெடிங்? கிளீனா. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா, கனி மேல அவ்வளவு அழகா பண்ணி அப்படி போடுவாங்க. இடிச்சு ஒரு கிராக். த்ரெடிங் பண்ணா என்ன தெரியும்? மொத்தமா இருந்தாலும் இந்த முடி இதை ஜாயின் பண்ணி விட்டுருவோம், இந்த கோட் தெரியாது. வாழ்த்தணும் என்ன பண்ணாங்க, ரொம்ப அழகா இருக்கு உங்க கண்கள், எங்க பண்ணீங்க த்ரெட்டிங்கு? இடிச்ச இடி இப்ப த்ரெட்டிங் பண்றதே விட்டுட்டாங்க. ஏன்னா அதை கட் பண்ணோம்னா அந்த கோடு தெரியுது, முடி இருந்தா அந்த கோடை கிராஸ் பண்ணி வந்துருந்தீங்களா? த்ரெட்டிங் பண்ணுவாங்களா? நீ எப்படிப்பட்டவரா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் கெட்டவனா இருந்து கெட்ட அபிப்பிராயத்துல உங்களை பிளஸ் பண்ணாலும் உங்களுக்கும் ஒன்றாகாது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறுவான். உன் அபிஷேகம் என்ன செய்யும்? அவனை பொறாமையில சொன்ன, எனக்குள் ஏதோ ஒரு புத்துணர்வு எனக்குள்ள வந்திருக்குதே, நாளைக்கு அந்த சிஸ்டர் வரட்டும், நாளைக்கு அந்த சிஸ்டர் வராங்க. அவங்க அப்பதான் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க நான் புது ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க, இப்போ நீங்கள் மேக்கப் பண்ணி வந்திருப்பாங்க. இங்க இருக்கிற ஒரு ஆள் மேக்கப் இல்லைன்னா பார்க்க முடியாது, சரியா? இங்க இருக்கிற எழுந்த உடம்பு கண்ணாடியில் உங்களை போய் பாருங்க, மூக்க துடைக்காதீங்க, நாக்க துடைக்காதீங்க, கண்ணை துடைக்காதீங்க, அப்படியே போய் இல்லைங்களேன், பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு. ஓ இதுனா இப்படி ஒன்று இறங்கி மீசியா இல்லையா, இப்படி திருப்பி இப்படி படுத்துறப்ப எப்படி ஒன்று ஏறி இருக்கும். என்னது? கோட். ஒன்று அப்பு ஒன்று டவுன். கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கு? இப்போ இந்த அனுபவம் தான் உங்க அபிஷேகம். ஹல்லேலூயா. This bless is entirely different from Beraka. This Berak is entirely. இந்த உபாகம் 28 நான் தியானம் பண்ணி பார்த்துட்டு இந்த வார்த்தையை எடுத்துட்டு எவ்வளவு சூட்சமங்கள் உள்ள இருக்கின்றது ஆராய ஆரம்பிச்சா அது போகுது பக்கம் பக்கமா. அவ்வளவு நான் இன்னைக்கு எப்படியே இன்னைக்கு முடிக்க தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஹெல்பிங் மேன் ப்ரொஃபைல் ஓடிட்டு இருக்குது வண்டி. அது இன்னும் யோவான் 11:40 தாண்டல. விசுவாசத்தை பற்றி இன்னும் பயங்கரமான பல பரீட்சைகளை நம்ம பார்க்க வேண்டும். இது எப்படியே இன்னைக்கு முடிக்கணும்னு பார்ப்போம். இது பெராக் மாத்திரல இன்னும் 2 இருக்குது இதுக்குள்ள ரகசியங்கள். அதையும் நம்ம பார்த்தா தான் இந்த வசனம் ஃபுல்ஃபில் ஆகும். இதை நான் தனியாக எடுக்கிறேன். இன்னும் இதனுடைய சாராம்சத்தை தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இது உள்ள என்ன இருக்கு. இந்த பிளஸ் என்கிற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது மொத்தமா ஒரு மனுஷனுக்குள் என்னைக்கு வருதோ அவன்தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுடைய நடைகள் மாறி என்ன செய்யும்? விகாரப்படும். This will go high. அப்படியே இறங்கும். மறுபடியும் அப்படி போ, மறுபடியும் இப்படி போ. அங்கே ஜீவ மார்க்கம் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கு. தேவன் தடைப்படல, நம்ம பண்ணியிருக்கிறோம் தடைகளை. ஏனென்றால் நாம அதுக்கு உண்டான யுக்திகள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே என் ஞானத்தை கவனிக்கிற அனுபவங்கள் எப்ப வரும் என்றால், if we lean our mind with a focus to a specific point. இதுதான் பாயிண்ட். உன் எண்ணங்கள்லாம் எங்கெங்கயோ இருக்குது, இதெல்லாம் செதறாத இதுக்கு நேரா போகணும். இந்த ஃபோக்கஸ்க்கு வரணும். நீ ஃபோக்கஸ் நீ வந்தாதான்
இதை நீ அடையணும். ஆனால் மனிதனுடைய வாழ்வு ஃபோக்கஸை ரீச் பண்ண விடாது பிசாசு. அங்க பிளஸட் இருந்ததா, பிளஸ்டமா இருந்ததா, பிளஸ் மீ இண்டீட் இருந்ததா, இல்ல பிளஸிங் பிளஸ் இஸ் பிளஸட் இருந்ததா, இல்ல ஆக்சுவல் பிளஸடா, அது அல்ல அபண்டன்ட் பிளஸடா, டோட்டல் கான்செப்ட் ஃபோக்கஸுக்கு போகாத விகாரப்பட்டு அடிபட்டு போச்சு. சேர்க்கப்பட வேண்டிய சேர்ப்புக்கு பதிலாக the segment were divided into pieces. ஒண்ணுல 100 பாகம் இருக்குமானால் அந்த 100 1000 பாகங்களாக உடைந்து விட்டது. 1000 பாகங்கள் 10,000 பாகமாக உடைஞ்சு போச்சு. அருமையான தேவச்சனமே, இது அது என்ன என்பதை உணர உணர உணரதான் சத்தியம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்ளுவாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். அதுவரையில் blessing is immaculate. அது டைரக்டா நம்ம கையில கிடைக்காது. கிடைச்சிருக்கிற blessing வச்சு நீ சாப்பிட்டுருக்கலாம், ஒரு ஆடை வாங்கி போட்டிருக்கலாம், யாராவது உங்களுக்கு gift கொடுத்திருக்கலாம். But it is not barak. அது blessing கிடையாது. ஏன்? இன்னும் அறியப்பட வேண்டியவைகள் அநேகங்கள் இருக்கு. இன்னும் இந்த 8வது எதை சொல்லுகிறார்? Blessed is everyone who blesses. Very important word. Everyone? Blessed is everyone who blesses. யார் யாரெல்லாம் மற்றவங்களை வாழ்த்துதல் சொல்லி பிராக்டிஸ் பண்றாங்களோ அவன் தான் ஆசீர்வாதம். இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்க, இல்லாதத குற்றம் சொல்லி, நல்லது செய்தாலும் அதை குற்றப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை இருக்கே, அது மாறி மாறி விகாரப்படுகிற ஒரு வாழ்க்கை. அது வெற்றிக்கு உண்டான வாழ்க்கை. இட் இஸ் நாட் பெராக். இட் இஸ் நாட் பெராக். பெராக்கினுடைய நியூமரிக் நம்மளுக்கு தெரியுங்களா? பேத் 2, ரேஷ் 200, காஃப் 20. அது மூணையும் கூட்டிங்கன்னா 200, 20, 22, 222. இதை கூட்டினீங்கன்னா 6. நெய். ஏன் நெயில் கொடுக்கப்பட்டது தெரியுங்களா? சிலுவையிலே அறையப்பட்டு நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார். When you are not nailed with the Lord Jesus Christ, நீயும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைக்கப்படவில்லை என்றால் உன் வாயில blessing வராது. அதிக அதிகமா குற்றங்கள், குறைகள், சபிக்கிற தன்மைகள் உனக்குள் இருக்குமானால் வேத வசனத்தின் மூலமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல. ஒரு நாயையும் ஆண்டவர் வாழ வைத்துக் கொண்டிருப்பது போல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு, அவ்வளவுதான் ஆன்சர் இருக்கு. ஒரு கொசு வாழ்ந்து கொண்டிருப்பது போல நீயும் நானும் வாழ்ந்து கொண்டு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் மற்றவர்களை ஆற்றுப்படுத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி, வழிநடத்தப்படும்படி, அமைதியாய் அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருந்தாதான் திஸ் பெராக் த்ரூ த நெயில். வாவ் என்று பெயர்.
இது வந்து 6வது லெட்டர் நம்ம ஆல்பபெட்டில் அல்லது டு சப்போர்ட் என்று போடப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு ஷாமியானா இருக்கு, இதை இழுத்து பிடிச்சி போட்டிருக்கிறது போல இந்த மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும். இதை போட்டுட்டு இந்த ஆணியை தான் சொல்றாரு. இதுக்கு பேரு ப்ராப்பப், இது வேற, ப்ராப்பப் வேற பாஸ்டர். ஆனா இந்த ஆணி இது ஊர்ஜிதமா இருக்கு இல்லைங்களா? இந்த ஆணி இருக்கிறதா தான் இதை இழுத்து பிடிச்சதை கட்ட. சோ நாம தேவனுக்குள்ளாக அப்படி இழுத்து பிடிச்சு கட்டப்பட்டிருப்போமானால் இந்த பெராக் நம்முடைய வாழ்விலே அது அது இல்லாத வரைக்கும் நம்முடைய வாழ்வு வாக்கு தத்தமா இருக்கும். 9வதாக blesses அப்படி என்றால் இது ஒரு blessing, என்னுடைய உடல் ரீதி ஒரு blessing, கை ஒரு blessing, என் சரீரம் blessing, என் மக்கள் blessing, blessings ஆக அநேக விதமான ஆசீர்வாதங்கள். ஸோ தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இங்கே bless, அது blesses-ஆ ஆசீர்வாதங்களாக உங்களுக்கு இருக்கப்பட வேண்டும். 10வது போஸ்ட் என்றால் நமக்கு கிடைத்திருப்பதை தேவ நாமத்துக்கு சாட்சியாய். பாத்தீங்களா, இத கர்த்தர் கொடுத்தார். BOAST போஸ்ட். அது ஆக்சுவலா அல்டாப்னு சொல்றது. ஆனா இங்க அல்டாப்புங்கிற அர்த்தத்தில் இங்க வரல, தேவனை மகிமைப்படுத்துகிறதாக நமக்கு வருது. தேவன் என் வாழ்க்கையில இந்த பெராக் எனக்கு இதை கொடுத்தார். என்னை நடத்தின விதம் அப்படி, என்னை உயர்த்தின விதம் அப்படி, என்னை கொண்டு போற விதம் அப்படி என்று the boasting blesses நம்மளுக்குள்ள. அதான் தேவ நாமத்துக்கு சாட்சியாய் நம்ம உயர்த்தி வைத்திருக்கிற நிலை அது வெளிப்படும் போது it will be boast to others. அது மற்றவங்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். நம்ம சொல்ல வேண்டியது, அவங்க நம்மளை சொல்லுவாங்க, கர்த்தர் வைத்திருக்கிறாரு, கர்த்தர் அவங்களை நடத்திருக்கிறாரு. அதான் பெராக். Congratulates. These blessings, அவர் கொடுக்கிற இந்த பிளஸ் என்கிற பெராக் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்றதா இருக்கும், கை கொடுக்கிறதாக இருக்கும், உங்களை இன்னும் அதிகமாய் வாழ்த்துறதா இருக்கும், இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்கன்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கும். 12 greatly blessed. 10 போஸ்ட் போட்டு நம்ம வெளிப்படுவது. BOAST 9 blesses. 8 blessed is everyone who bless. Greatly இருக்கு. இன்னொரு 8 9 இருக்கு. நம்ம இது வரைக்கும் போதும், இதுல ஏகப்பட்டது வந்துருச்சு. நீங்க அப்புறமா தனியா வந்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி தரேன். இப்போ இந்த கிரேட்லி பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனுஷன் ஒருத்தர் தான், ஆனா நீங்க வாழுகிற வீடு சுமார் 20-22 அடுக்கா இருக்கும். உங்க வீடு கேட்பாங்க, எங்க இருக்கீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் என்ன? பக்கத்தில் இருக்க சொன்னாட்டே, யாரை பார்த்து கேட்குற? இன்னைக்கு சென்னையில் போய் ஒரே ஒரு வீடு 22 அடுக்கு வீட்டில் குடியிருக்கிற ஆள் யாருன்னா இவர் தாண்டாரு. அவர்
வீட்டை விட்டு கிளம்புறான்னா அந்த வீட்டுக்கு 12 வாசல்டா, 12 வாசல் டிரைவர் கார் வச்சுட்டு இருப்பான். அவர் எந்த வாசல்ல இருந்து ஏற போறான்னு தெரியாது. அவர் மவுண்ட் ரோடுக்கு போறாரா, இல்ல இந்த சைடில் திருவள்ளூர் பக்கம் போறாரா, அல்லது இந்த சைடில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போறாரா? அவர் எங்க போனா அந்த இடத்துல கார் திரும்பி வந்து நிக்கிறது இல்லை. கார் அங்க, அவர் எந்த திசைக்கு போறாருன்னு யாருக்கும், அவருக்கும் தேவனுக்கும் தான். அவருக்கு எந்த போன்ல எதை பேசினார் எங்களுக்கெல்லாம் தெரியாது. 22 அடுக்கு எந்த அடுக்குல உட்கார்ந்துருக்காரு யாருக்கும் தெரியாது. அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல் லிஃப்ட் அது. அவர் லிஃப்ட்ல போறது தான் தெரியும், இறங்குறது அந்த லிஃப்ட்ல உள்ள செக்யூரிட்டி தான் தெரியும், வேற செக்யூரிட்டிக்கு தெரியாது. ஒருவேளை லிஃப்ட்ல 8வது அடுக்குன்னு இருக்கும், அவர் 8வது இறங்கி நடந்து 9வதுக்கு போவாரு. எல்லாம் நினைச்சிட்டு போய் 8வது அடுக்குல அவர் நிற்கிறாரு. அவரை போய் வீடு எங்க கேட்ட, கிரேட்லி பிளஸ் அவர் மேல இருக்கு. விளங்குதுங்களா? இதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். இதை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டுதான் இந்த 2021. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பெராக்கா, இந்த பெராக் வித்தியாசம் நம்ம பார்க்க போறோம். இது போன வாரம் பேசிட்டோம், இப்போ எடுத்துக்கொள்ளுவோம். நாம பழைய ஏற்பாட்டில் 613 பிரமாணங்கள் ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் 1050 பிரமாணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் காட்டிட்டு ஆதாமுக்கு அவனுக்கு சிலவைகளை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் கொடுத்திருக்கிறது, ஆபிரகாம் கொடுத்தது இருக்கட்டும்டா, ஈசாக்கு கொடுத்தது, யாக்கோபு கொடுத்தது. ஆனா உனக்கு இப்ப நான் என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? ஆதாமுக்கு சொன்னேன் இல்லையா, ஆதாமுக்கு சொன்னேன் இல்லையா, அதை உனக்கு தர வேணுமா? ஆபிரகாம் கொடுத்தது போதுமா? இல்ல ஈசாக்கு கொடுத்தது போதுமா? இல்ல யாக்கோபுக்கு கொடுத்தது உங்களுக்கு போதுமா? ஆனா நீங்க சொல்ற பார்த்தா தரித்திரத்தில் இருக்க பாஸ்டர் ஒரு 10 லட்சம் கிடைச்சா கூட, செத்த பொண்ணத்துக்கு ஆள் உயரம் மாலை போட்டோன்னு செத்து போனது சிரிச்சுட்டு விட்டுருச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதால முடியும். எழுந்து நடக்க முடியுமா மாலையை போட்டு? இப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது நம்ம பார்க்க போறோம். இந்த பெராக் எந்த அடையாளத்தை நம்ம கொண்டு வரப்போம்? வாசிக்க கேட்போம். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12 to 27 வரை. ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஆபிரகாமுக்கு, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு, தேவனாயிருக்கிற கர்த்தாவே, தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊரானாகிய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலேயே அறியவும் செய்தருளும் என்றான். எலியேசர் ஈசாக்குக்கு பெண் தேடி வருகிறார். இந்த பெண் தேடுறதுல ஒரு ஒப்பந்தத்தை வைக்கிறார், ஒரு டாக்குமெண்ட்டை வைக்கிறார். இந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதுறான்னா, நான் தண்ணி கேட்க போகணும். நான் தண்ணி கேட்கும் போது எந்த பெண் எனக்கு தண்ணி கொடுக்குதோ, இப்ப அந்த பெண் இன்னொரு கேள்வி அது என்ன கேட்கணும். என்ன கேட்கணும்?
வா, எதனா நீ ஒட்டங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறியா? இப்போ மாப்பிள்ளை வீட்டில் எப்படி வந்திருக்கிறார் இவரு? பரிவாரத்தோட வந்திருக்கிறார். அந்த காலத்தில் ஒரு ஒட்டகம் வந்து சின்ன வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனர் வச்சிருக்கிற மாதிரி, இப்போ ஒரு பென்ஸ் வச்சிருக்கிற மாதிரி இவர் பல ஒட்டகம். ஃபார்ச்சுனர் காருங்க வந்துருது, இப்போ பென்ஸ் காருங்க வந்துருச்சு, எல்லாம் எஸ்யூவியா. பெரிய காருக்கு என்ன பேரு? பெரிய பெரிய கார்னா எஸ்யூவின்னு சொல்லுவாங்களா? ரோல்ஸ் ராயல் கார்லாம் இப்போ பெரிய பெரிய கார்லாம் வந்துருச்சு. இப்போ இத்தனை கார் பார்த்தா பெட்ரோல் பங்க் கார்றாங்க. அப்பா மாப்பிள்ளை விட்டு வண்டி அதுக்கெல்லாம் அவர் சொல்ற, ஆமா பிரதர், நான் வந்த காரு இது ஒரு ஸ்பெஷல் காரு, இதுக்கு டீசல் போடுங்க. அவர் அவங்க கார் போட்டுறேன் பிரதர். அது என்ன இருக்கு, உங்க வண்டி நான் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 70 லிட்டரு. ஆனா இங்கிருந்து பார்த்தா அந்த சரவணா ஸ்டோர்ஸை தாண்டி இருக்குது பிரதர். சர்ச் ஆஃப் தி ஆல்மைட்டிலேருந்து இந்த வண்டியை பார்த்தோம்னா அது வரைக்கும் இருக்குதே. இவர் சொல்றாரு, எலியேசர், பிரதர் கொஞ்சம் இப்படி வந்து பாருங்களேன். ஆமாயா, சரவணா தாண்டி ஒரு பிரிட்ஜ் தெரியுது, காரு பிரிட்ஜ் வரை இருக்குதா? அட என்னப்பா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி பாப்பா, அடடே அந்த ரவுண்டானால கொஞ்சம் கார் நிக்கிறது தெரியுது, இன்னும் கொஞ்சம் பேக்கில் போய் அப்படி இறங்குது, ஆமா அதுலயும் கார் தெரியுது. இப்போ இப்படி முன்ன வந்து பார்த்தா வேல்ஸ் காலேஜ் சிக்னல் வரைக்கும் கார் தெரியுது. பொண்ணு தேடியா வந்திருக்கிறீங்க? இத்தனை கார் இல்லையா? மாப்பிள்ளை வந்துக்கிறாரா? மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளை வரல, நான் தான் வந்திருக்கேன். நான் யாரு? நான் யாரு? வேலைக்கார. மாப்பிள்ளை வந்தா என்ன பண்ணுவாங்க? ஏர்போர்ட்ல பிளாக் பண்ணிடுவாங்க வண்டிங்க. இந்த சைடு செங்கல்பட்டு டோல்கேட்டில் எங்கே பிளாக் பண்ணுவாங்க, இங்கே பைபாஸில் இப்போ பிளாக் பண்ணுவாங்க. எல்லா இடம் பிளாக் பண்ணிட்டு இப்போ யார் வண்டிக்கு மாத்திரம் வரும்? மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வண்டிகளும் வரும். இப்போ இங்கே எலியேசர் சொல்றாரு, எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் யார் தண்ணி கொடுப்பாளோ அவதான். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கணும். இதுதான் இப்போ ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்க்கணும். வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரும் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஒரு இடத்தை தேடி எலியேசர் வந்திருக்கிறார். அந்த இடத்துல துருவு இருக்குது, அந்த துருவுல தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை முண்டு கொடுக்க ஒரு பெண் அங்கே இருக்கிறார். அந்த காலத்துல மோட்டர்ல ஒண்ணு இந்த சீசா ஏத்தணும் தண்ணி. இப்ப அங்க வேற யாருமே இருக்கல, அங்க இருக்கிறது யாரு? ஒருவேளை கயர் போட்டு பக்கெட்டி வச்சு வேணா இறக்கலாம். ஆனா எப்படி செய்தாலும் துருவுக்கு இறங்கி போய் எடுத்து வந்து எலியேசர் கொடுத்தாலோ, இல்லை துருவுல இருந்து எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஒட்டங்களுக்கு கொடுத்தாலோ, இல்லை சீசா மரத்தை வச்சு கொடுத்தாலோ, இல்லை கயிறு பட்டி வச்சு கொடுத்தாலோ தெரியாது. முதல்ல அந்த துருவுல தண்ணி இருந்திருக்கும், இல்லைன்னா கொடுத்துருக்க முடியுமா? சரி, தண்ணி இருந்தது, சாக்கு போதுக்கு சொன்னாலா? இல்ல வெறுப்பா கொடுத்தாலா? இல்ல ஈசாக்கு உண்டான ஆள் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு செய்தாலா? அவன் போன அந்த லேண்ட் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. அருமையான தேவச்சனமே, நீ வசிக்கிற உன் இடம் உனக்கு சாபமா இருக்கலாம். நீ இருக்கிற வீடு உனக்கு விருத்தி அடையாத வீடா இருக்கலாம். எப்படி? தண்ணி இல்லைன்னா தண்ணி கொடுக்க முடியுமா? ஒருவேளை உங்க வாழ்க்கையே என்ன வாழ்க்கை? கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சரிவர
ஒரு கோஆபரேட்டிவ் சிந்தை அல்லாத ஒரு குடும்பமாக இருக்கலாம். பட் God wants to bless you through his scripture. வேத வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆண்டு உங்க நிலம் அது எப்படிப்பட்ட நிலம்? எலியேசர் ஏன் அந்த நிலத்துக்கு தேடி போனான்? ஒன்று சொந்தம், இன்னொன்று அதுல பெண் கிடைக்குமா, அல்லது இந்த குணாதிசயத்துல பெண் கிடைக்குமா, செய்ய முடியுமா? தொடர்ந்து இன்னைக்கு வேணுமா மாய்மாலத்துக்கு செய்யலாம், அதை தொடர்ந்தே அவளால் செய்ய முடியும். இப்போ அவ இருக்கிற அந்த பூமி, அதுக்கு எபிரேயத்தில் அதுக்கு பேர் EAR ERETS. இதான் எபிரேய பூமி. இதுக்கு ஹீப்ருல எப்படி? அலஃப் ரேஷ் ஜாட். இதான் எரேட்ஸ். Numeric value of Aleph 1, Resh 200, Zade 90, கூட்டுங்க 200 290 plus 1 291. 291. இப்போ என்ன வருது? 3 கூப்பிட்டா 12. 12வது எழுத்து என்ன? கேக்கு அப்புறம் என்ன? மூன்றாவது எழுத்து என்ன? இஃப் நீங்கள் இந்த பூமி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? learn and teach. இதுக்கு ஆக்ஸ் கோடுன்னு ஒன்று சொல்றான். ஆக்ஸ் கோடு, மாட்டுக்கு பின்னாடி ஒரு கொம்பு வச்சிருப்பான். அவர் மாடு ஓடலன்னா என்ன பண்ணுவாரு? லைட்டா அப்படி ஒரு குத்து குத்துனா அந்த மாடு ஓட. கிமல் இப்ப Aleph the supreme power, head, Zare signet ring. அருமையான தேவ ஜனமே, இந்த லேண்ட் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற உன் இடத்தை தேவன் என்ன பண்றாரு? அங்க இருந்து கற்றுக் கொடுக்கிறவளை உன்னை மாற்றுகிற ஒரு வல்லமையை உனக்கு தராரு. இதனுடைய நியூமரிக் வேல்யூ 30. இது ஆல்பபெட் ஆர்டர், இதுவும் ஆல்பபெட் ஆர்டர் தான். நியூமரிக் வேல்யூ இதுக்கு 30, இதுக்கு நியூமரிக் வேல்யூ 3. இப்ப அருமையான தேவ ஜனமே, வாக்கு தத்தம் உனக்கு நிறைவேறப்பட வேண்டுமானால் உங்க நிலம், இது நிலம், இது என்னவா மாறுது? பூமியாக மாறுகிறது. உனக்குள்ள என்ன இருக்கு? சுப்ரீம் பவர் உனக்குள்ள இருக்கு. உனக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சிக்னட் ரிங்கினுடைய பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இருக்கும்போது என்னவா மாறுற? லேர்ன் பண்ணிக்கிற தேவத்தை டீச் பண்றவனா மாறு. நீ லேர்ன் பண்ணி டீச் பண்ணனால நீ என்னவா இருக்கிற? கொடுக்கிறவராக நம்ம இருக்கிறோம். கிமலுடைய அர்த்தம் என்ன? blessed to bless others. நான் முன்னாடி எழுதுன பாத்தீங்களா நிறைய. இந்த பவர் விசுவாசத்தோடு கூட இருந்த
ரெபேக்காள் மேல் இருந்தது. நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கா? பிளஸ்ங்கிற வார்த்தைக்காக நம்ம படிச்சோமே ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12 இருந்து அந்த வசனம் 12 இருந்து 27 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா பயங்கர பிளஸ் என்னன்றது இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இப்ப லேண்டுக்கு வர போறோம். பிளஸ்க்கு உண்டான வேத வசனம் தான் ஆதியாகமம் 24 12வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்கானுடைய குமாரனாகிய பெத்துவேலின் பிறந்த ரெபேக்கா குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணியுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்ப தண்ணி இறைக்கல, அவ எங்க என்ன செய்யறா? படிக்கட்டுல இறங்குறா, இறங்கிதான் தண்ணி எடுக்கிறவ. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதுக்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின்பு அவனுடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்க தீரும் மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் உண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படி மௌனமாய் இருந்தான். ஒட்டகங்கள் தீர்த்த பின்பு அந்த மனிதன் அரைசேக்கல் எடையுள்ள காதணிகளையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களை எடுத்துக்கொண்டு, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் தக்க இடம் உண்டா என்றான். அதுக்கு அவள், நான் நாகோருக்கு மில்காலுக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டியமட்டு இருக்கிறது, தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாம் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையும் என் எஜமான் விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன். கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார். அருமையான தேவ ஜனம், இந்த வேத வசனத்தை அதிகமாய் வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்க. பகிரங்கமான ஆழ்ந்த வேத தத்துவங்கள் உள்ளே இருக்கு. The proposal of the Almighty God. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை இப்ப நம்ம இதுல பார்க்க போறோம், எரேட்ஸ்ல பார்க்க போறோம். அந்த வாக்கு தத்தத்துல ஒரு சின்ன பங்கு தான் இது. விளங்குதா? தாட்ஸ் விளங்குதா? ஒரு சின்ன பங்கு தான் இப்போ இந்த 24ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 12 27 வரைக்கும் நம்ம வாசி. அந்த 27 சொல்றாரு எலியேசரு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையின்படி தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார். வெரி பெர்ஃபெக்ட் காலிங். அழைப்பு தேவனால் அழைக்கப்பட்டது இவனுக்கு தெரியுமா? அவள்தான் இவளுக்கு தெரியுமா? இவன் எவ்வளோ என்றுதான் வரான். வாக்குத்தத்த கிரியை செய்யணும்னா எனக்கு அதுல பங்கு இருக்கு நீங்க நினைக்கணும். இன்னைக்கு வேதத்தின் ரகசியங்கள் துல்லியமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அவன் தண்ணி குடிக்கும் போது நடக்கிறான். பிரயாணம் பண்ணி வந்தோமே, தண்ணி குடிச்சுக்கிட்டே நினைக்கிறான். அவன் தண்ணியை ஊத்திட்டே சொல்றான், தம்பி அண்ணா நீ சாப்பிடனா உங்க ஜமாவுக்கு நான் தரேன், யாரெல்லாம் வந்திருக்கிறா? இவன் சொல்றான், எப்பா யார் என் கூட வரல, என் கூட வந்திருக்கிறா ஒட்டகம் தான் வந்திருக்கிறானுங்க. அப்படியா? ஊத்துற 100 200 ஊத்துறா அவளுக்கு. அவன் கேட்குற மடி நைட் தங்கிட்டு போகணுமே. இவ சொல்றாயோ வைக்கல் இருக்குது, புல் இருக்குது, நீ உனக்கு சாப்பிட வேண்டியது நான் தரேன், அதுக்கு சாப்பிட்றேன், தங்கிட்டு போ. எதிர்பார்த்தானா? அவன் தண்ணியை தான் எதிர்பார்த்தான். என்ன நினைச்சா? உள்ள ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வாசிக்கிறான். என்ன டாக்குமெண்ட்ல என்ன எழுதி இருக்குது? என் எஜமானுக்கு யார் மனைவி வேற போறா? எனக்கு தண்ணி, என் ஒட்டாங்களுக்கு தண்ணி, அவ்வளவுதான். டாக்குமெண்ட் மூடி.
ஆனால் என்ன நடக்குது? இவர் தூங்கவா தான் கேட்டார். இவர் குடிச்சது மத்தியானம் இருக்குமோ காலையில் இருக்குமோ தெரியாது தண்ணியை. ஒருவேளை சாயந்தரமா இருக்குமோ இன்னும், வாப்பா நைட் சாப்பாடு உனக்கு டின்னர் உண்டு. இன்னைக்கு நல்ல அருமையான மாட்டுக்கறி வாங்கி போட்டுருக்கிறோம். நல்ல சம்பா அரிசி விளைஞ்ச வைக்கல் அறுத்து போட்டுருக்குது. நல்ல புண்ணாக்கு இருக்குது, தவிட்டு இருக்கிறதும் ஒட்டங்கள் கொடுக்குறோம். எந்த வண்டியில் வந்த அந்த வண்டி இழுக்கிற அது குதிரையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அதுகளுக்கு இருக்குது. என் ஆண்டவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அட இவ்வளவு தாங்க. அது ரெபேக்கா சொன்னது எவ்வளவு, அவ்வளவுதான். அது இப்போ இதை உங்களுக்கு தராது. அவ ஒரு துருள் இருந்து எடுத்தான் தண்ணி கொடுத்தா, அவன் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வைக்கிறதான்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் இதே கொடுக்குறாரு. அப்போ எலியேசர்கிட்ட பேசுனது எவ்வளவு சின்ன, உங்ககிட்ட பேச போறது எவ்வளவா இருக்க போகுது? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு 22 அடுக்கல உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? வீடு வேணுமா வேண்டாமா? ஆவிக்குரியதை பெற்றுக்கோங்க. அதற்கு பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. இந்த ஆண்டு மகத்துவத்தின் ஆண்டு. உங்களை நிரப்புகிற நிரப்பு அப்படி இப்படிலாம் கிடையாது. நீங்க எலியேசரா போகல, நீங்க இப்ப ஈசாக்காகவே வர போறீங்க. எலியேசர் யாருக்காக வந்தான்? எஜமானுக்காக வந்தான். இப்ப எஜமானி நீங்க வந்தீங்கன்னா எப்படி இருக்கா? அததான் இப்ப பாருங்க. இந்த எரெக்ஷன்ல என்ன இருக்கு? இதுலதான் இப்ப இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28, 29, 30. இப்ப இதுதான் உபாகம் 28:8. இப்பதான் கிளைமேக்ஸ். வாசிக்க கேட்போம். ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கலாம். பைபிள் இருக்கிறவங்க 1ஆம் அதிகாரத்தை எடுத்துப்போம். பைபிள் இல்லாதவங்க சத்தத்தை நீங்க மைக்ல கிளீனா கேட்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி. இப்போ உங்களை நான் ஒன்று கேட்கிறேன். நீங்க ஏதாவது பலுகி பெருகி இருக்கிறீங்களா? இல்ல பாஸ்டர், ஏதோ 2 பசங்க. இதுல உன் ஆசீர்வாதம். இப்போ பேரன் வரணும், பேச்சு வரணும், மருமகன் வரணும், மருமக வரணும். வீட்டில் கும்பலா இப்படி திருந்தானா? எப்படா வந்தீங்க? இப்படி திருந்தா மாமா மாமா மாமா, இப்படி திருந்தா தாத்தா, இப்படி போறீங்க. ஏங்க என்னங்க பார்க்க பிடிச்சிக்கிறேங்க உங்களை. யாரு? உங்க வீட்டில் உங்களை அப்படி அழைக்கிறதுக்கு ஆள் இருக்கா? இதெல்லாம் இருக்கிறாங்களா? சனியை வரா பறிச்சு இது அழுக்குதான். இப்ப சொல்றார் ஆண்டவர். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதுதான் blessing நமக்கு. எது நம்ம பெராக்கா என்பதை பார்த்தோம் இல்லையா? அது இப்போ பிளஸ் பண்றார். வாசிப்போம். இன்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைகளும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுள் என்றார். இப்போ blessing மாத்திரம் இல்ல, ஆளுகை செய்கிற அதிகாரம் மாத்திரம் இல்ல, உட்கொள்ளுகிற அதிகாரம். வசனம்
சும்மா கொடுக்கல, இந்த வசனம் கிரியை செய்யறதா உங்களுக்கு கொடுக்குறாரு. ஷேடோ தெரியுதா, ஸ்லேடை தெரியுதா, நிழலாட்டம் தெரியுதா உங்களுக்கு? நம்ம கொடுக்கப்பட்ட வசனம் எப்படி? லேண்ட். இப்போ அந்த வசனம் என்ன செய்யுது? நமக்கு உள்ள கொடுக்கிற அளவுக்கு இப்ப நமக்கு உள்ள இறங்குது. வாசிப்பு 30. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும், பசுமையான சகல பூண்டுகளையும், பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றால் அப்படியே ஆயிற்று. ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, it will stand till you receive. மிருகம் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, அதுங்களுக்கு ஆகாரம் வேணுமா வேணாமா? அதுக்கு ஆகாரம் இல்லாத என்ன செய்யும்? இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் எப்படின்னா, நீ பெறுகிற, அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அது உயிரோட நிற்கும். நீ எடுக்கலைன்னு சொல்லிட்டு அது போயிடாது. நீ எடுக்கிற வரைக்கும் அது உயிரோடு இருந்த அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அது முடிவடையும். சிலேடையாக இந்த 3 வசனங்கள் உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய மகிமையை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ, the blessing will have life, the blessing will never die. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க? புரிஞ்ச நல்லா புரிஞ்சுக்க மாத்திரம் கிடைக்கும், இதெல்லாம் தூக்குறாரு. இங்கே இந்த பூமி ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு சகலத்தை உண்டாக்கினாரு. அவர் உண்டாக்கி இப்போ ஒரு மரம் இருக்கு, வேரோட பிடிங்க எடுத்து வச்சுட்டு வச்சுட்டா எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கும்? அது 2 நாளோ 3 நாளோ அது கொஞ்சம் பச்சை தெரியும், அப்படியே காயும், அப்புறம் பார்த்தா உடைச்சிடும். ஒரு ஆடோ மாடோ உங்களுக்கு சாப்பிட கொடுத்தாரு, 10 கோழி கொடுத்தாருங்களேன், இன்னைக்கு 5 கோழி தான் அடிக்க முடிஞ்சது. இது சாப்பிட்டு தீர்றதுக்கே ஒரு மாதம் ஆகிப்போச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு அதில் வச்சு காலி. 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த கோழி எப்பா இருந்து எங்கடா போய் பார்க்குறோன்னா அத்தனை எப்படி இருக்கும்? செத்து போய் நாரிக்கிட்டு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை இப்போ நமக்கு என்ன சொல்லுது இந்த வருஷம்? இல்ல அதான் நம்ம படிச்சு நான் உங்களுக்கு அதை விளக்கத்தை சொல்றேன். இந்த வருஷம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த பிளெஸிங், இந்த 30வது வசனத்தை வாசிப்போம். இப்போ பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்துள்ள சகல மிருக பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றால் அது அப்படியே ஆயிற்று. ஏன் இந்த மிருகங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரு? மிருகங்களுக்கு கொடுத்தா போதுமா? அதுக்கு ஆகாரம் வேணும். அது நல்லா இருந்தாதான் நீ எப்ப வேணுமோ அதை எடுத்து சாப்பிட முடியும். இப்போ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் எப்படின்னா, the commanded blessing. அது 1ஆம் தேதிக்கு நீங்க அப்படியே திரும்பணும். அது என்னது? ஃபிளாஷ்பேக். இப்போ 1ஆம் தேதிக்கு அப்படியே போங்க. நான் என்ன எடுத்தேன்? கமாண்டட் பிளஸிங். இப்போ அந்த கமாண்டட் பிளஸிங் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, நீங்க பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அது வெளியே போகுது. இந்த வருஷம் நீங்க எப்படியாவது பெற்றுக்கொண்டு, எப்படியும் மார்ச் ஏப்ரல்லாம் தாண்டி 10,000 ரூபாய் தசாம்பா கொடுக்குற ஆளா இங்க மாறணும். நீங்க எல்லாம் 1ஆம் தேதி சொல்லிட்டு 10,000 வரணும் தசம்பா. அப்ப நீங்க வேலை செய்தாலும் ஒரு புதிய பிசினஸ் துவங்குவீங்க. யார் வீட்டு சொத்து எங்க வந்து சேருதோ நமக்கு தெரியாது. அது அப்பன் சம்பாதிச்சோ, தாத்தா சம்பாதிச்சோ, கொள்ளு தாத்தன் சம்பாதிச்சோ வந்து சேரணும். உனக்கு தெரியாத புதிய காரியங்கள் ஓபன் பண்ணி ஆகணும். ஏன்னா சுப்ரீம் பவர் உன்னை நிரப்பிட்டு இருக்குது. சிகரெட் ரிங் உன் கையில போடப்பட்டாச்சு. இப்ப கற்றுக்கொண்டது மாத்திரம் இந்த ஆவிக்குரிய ரீதியில அநேகருக்கு கற்றுக்கொள்வனா மாத்திர உன்னை கிமோல போல உன் மேல ஆசீர்வாதம் சேர 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 என்னாச்சுற, எப்பா எனக்கு 22 அடுக்கு போதும்பா, இந்த மேல ஒரு 24 அடுக்கு கட்ட போறேன். அதுல நடுவுல பில்லர்லாம் கிடையாது, சுத்தி செவரு, மேல ஷெட்டை போட்டு பாஸ்ரூம் போட்டு அங்க மைக்கு செட்டெல்லாம் போட்டு யாரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண போறீங்க? 100 பேர் தங்கிறதுக்கு ரூம் இருக்கு பாஸ்டர். உங்களுக்கும் சூப்பர் சாப்பாடு, அவங்களுக்கும். உங்க நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கனவு காணுங்க.
சரியான தேவச்சனமே, இப்போ வசனம் உங்களுக்கு முன்பாக ஜீவன் உள்ளதாய் இந்த ஆண்டு முழுவதும் கிரியை செய்யப்படுவது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறார். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, அது நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அது பேரு சாம். எலஃப் சாமக், இது அசாம். அசாம் என்றால் அதனுடைய வார்த்தை EARNS, ஆர் ஸ்டோர் ஹவுஸ். இதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஏன்னா களஞ்சியங்களை என்ன சொல்லியிருக்காரு 28:8? கையிடும் வேலையிலும் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இப்போ நாளைக்கு அடுத்த சண்டே இந்த களஞ்சியங்களை, அது பேர் பேலன்ஸ். இதை பற்றி நீங்கள் ஒருவேளை வருஷம் உங்களுக்கு முன்பாக நான் கொஞ்சம் கம்ப்யூட்டரில் பார்க்குறேன். இதனுடைய ஸ்ட்ராங்ஸ் நம்பர் என்னென்னா 618 ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ். இந்த நம்பரை நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா இந்த அசாம் என்கிற வார்த்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கொண்டு இங்கே வரலாம்.